சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கட்சி, அது மட்டுமல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு உறுப்பினர்கள் உள்ள கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பு தான் இது. 3 விதமான சொல்றேன். இந்த 100 110 இப்படி வந்தா இன்னொரு 10 சீட்டு விஜய்க்கு தேவைப்படலாம். அந்த 10 சீட்டை விஜய் கவலையே பட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று சொல்லிதான் கூட்டணி கட்சிகள் பல போராட்டங்களையும் உள்ளுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருந்தது. மக்களுக்கெல்லாம் அது தெரியும். அத்தனை கட்சியும் ஒன்றாக கம்யூனிஸ்ட் உட்பட விஜய் பின்னால் வந்தால் அவருக்கு பெரும்பான்மை கிடைத்துவிடும். அப்படி வந்தால் இல்லை போகுமா? ஐஜேகே ஆதரவு நிலைப்பாடு, ஐஜேகே சீட் வருதா பார்க்க முதல்ல. அதனால ஒரு சீட்னால வர முடியாது, 2 சீட்னால வர முடியாது. மற்ற அந்த கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு 10 சீட்டு கிடைக்கும். அந்த 10 சீட்டு விஜய்க்கு ஆதரித்தால் அவர்களுக்கு என்று கூட்டணி, அவர் விஜய் முதல் தடவையே சொன்னாரு கூட்டணி எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் என்று சொல்லி, அதை நம்பி அவர்கள் வரலாம். ஏனென்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான பெரும்பான்மை இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக்